இது நாங்கள் பிறந்த ஊர். இது வந்து எங்கள் அண்ணன் வீடு. அதாவது நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால இறக்கிது பாருங்க. நல்ல அழகான ஒரு கிராமம், திருவாரூர் மாவட்டம். இது வந்து எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த இடம். இது குளம். அதாவது பராமரிப்பு இல்லாமல் வெங்காய தாமரை மண்டி கிடக்கு. இது ஆடு தொடா இலைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 2 இலையை பறித்து 2 மிளகு வச்சு சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் கரைஞ்சிரும், நெஞ்சு சளியே சேராது. இதுதான் நாங்கள் குளிக்கிற குளம். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வெங்காய தாமரை மண்டி கிடக்கு பாருங்க. நல்ல பெரிய குளம், ஆறு மாதிரி இருக்கும் கடைசி வரையும். அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட அவங்கவுங்க படித்தரை கட்டி குளிக்க அதுக்கு பயன்படுத்திப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு செலவு பண்ணணும், அதனால் அதுவும் செய்யாமல் அப்படி போட்டு வச்சுருக்குறாங்க. அதாவது இது குளம், இதில் மீன் வளர்ப்பாங்க பாருங்க. அதாவது மீன் குஞ்செல்லாம் இதில் போட்டு பெரிய மீனாக வளர்த்து விற்பாங்க. ரோடெல்லாம் அப்படி கிடக்கு பாருங்க. இதெல்லாம் விவசாய நிலம், எல்லாம் உழைப்பாளிங்க, நல்லா பாடுபடுவாங்க. மண்ணின் மைந்தர்கள் இவங்கெல்லாம். நுங்கு மரம் பாருங்க, பனை மரம். இதுதான் மீன் வளர்க்குற குளம். இங்கே எல்லார் வீட்லேயும் பெரிய குளம் கட்டி மீன் வளர்ப்பாங்க. ஊருக்குள்ளே பஸ் வசதி கிடையாது. இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து தான் உள்ளே வரணும். ரோடும் சீராக இருக்காது, லைட்டும் கிடையாது ரோட்டில். இந்த கிராமத்தில் இருட்டு போனால் பயந்துக்கிட்டு தான் வரணும். இது பாருங்க, பஸ்ஸை விட்டு இறங்கி தூரத்தில் தெரியுதில்ல அந்த கட்டடம், அங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. அதாவது மன்னார்குடியிலேருந்து முத்துப்பேட்டை போகிற ரூட்டு. இதுதான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இது நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர். இப்போ அண்ணன்லாம் இங்கே இருக்காங்க.